ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் சமையல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன டிஷ் செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் ஏன் சூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் செய்கிறவங்களுக்கு யாருக்கும் ஒரு ஐடியா இருக்காதுல்ல. அதுக்காக தான் நம்ம இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறோம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க குயிக்காக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒரு கடாயை எடுத்து சூடு பண்ணிக்கிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம இன்றைக்கி 2 ரோல் போட போகிறோம், அதனால் கொஞ்சம் அதிகமாகவே தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். இப்பி நூடுல்ஸ் தான் நம்ம செய்ய போகிறோம். ஸோ இது பெரிய பேக்கெட், இதில் 4 இருக்கும், நம்ம 2 எடுத்துக்கலாம். உடச்சிட வேண்டாம், அப்படியே வச்சுக்கோங்க. மசாலா பேக்கெட் 2 மட்டும் எடுத்துக்கலாம். 2 எடுத்து வச்சிடலாம். தண்ணி 2 மினிட்ஸில் கொதிக்க ஆரம்பிச்சிரும். தண்ணி கொதிக்குது. இப்போ வந்து மசாலாவை ஆட் பண்ணிடலாம். டீஹைட்ரேட்டட் வெஜிடபிள்ஸ்லாம் அதில் இருக்கும். ஸோ கொஞ்சம் மசாலாவை போட்டு கொதிக்க விட்டோன்னா அதுவும் வெந்து வந்துடும். அதனால தான் மசாலாவை முன்னாடியே போடுறோம். ஒரு 2 to 3 மினிட்ஸ் கொதிக்க வச்சதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் ஹாஃப் குக் ஆகி இருக்கிறது நமக்கு தெரியுது. இந்த டைம்லேயே நம்ம வந்து நூடுல்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நூடுல்ஸ் வேகும் போது இது ஃபுல்லாக குக் ஆகிரும். இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நூடுல்ஸ் அப்படியே உடைக்காமல் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது அது லாங்காக இருக்கும். அப்போது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. சும்மா தண்ணியில் டிப் பண்ணி மட்டும் விட்டுருங்க, கிளற வேண்டாம். அதுவே குக் ஆகட்டும். குக் ஆகிற வரைக்கும் ஒரு 5 to 7 மினிட்ஸ் விட்டால் போதும், ஃபுல்லாக குக் ஆகிரும். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ சும்மா கிளறி விட்டுக்கலாம். இந்த மசாலாலாம் உள்ளே சேர்த்து விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு நல்லா தெரியும். குக் ஆகிடுச்சு நல்லா. ஒரு 1 மினிட் கழித்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக குக் ஆகி வந்துருச்சு. பாருங்கள், வெஜிடபிள்ஸ்லாம் எவ்வளோ அழகாக குக் ஆகி மேலே வந்திருக்குன்னு. அவ்வளோதான். உங்களுக்கு தண்ணி கம்மியாக வேணும்னா நீங்கள் ஃபுல்லாக கொதிக்க விட்டுறலாம். அப்படிலாம் நீங்கள் கம்மியாகவே தண்ணி வச்சு போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா தண்ணி அதிகமாக வேணும்னா கொஞ்சம் அதிகமாக ஊற்றி நம்ம சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. சூப்பரான ஸ்பைசியான டேஸ்டியான நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு புது வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார்